ஹலோ அம்மா. ஹாய். சொல்லுங்க. இன்னைக்கு சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரெடிஷ்னல் இது சொல்ல போகிறேன். என்னென்னா சம்மர் வந்துடுத்து இனிமேல் வந்து காலையில் வந்து முதல் நாள் வந்து வெடித்த சாதம், அது இப்போ இதுவாக இருக்கட்டும், என்ன சாதம் வேணாலும் இருக்கட்டுமே, உங்களுக்கு வந்து ரா ரைஸாக இருக்கட்டும், புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், அல்லது ரெட் ரைஸாக இருக்கட்டும், எந்த ரைஸ் வெடித்தாலும் அதை நல்லா ஆறின சாத்தில் ராத்திரி வந்து நல்லா 2 டம்ளர் ஜலத்தை விட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே, அதாவது பழைய அமுது அப்படின்பா, அதுக்கு பேரே அமுது. அதனால் பழையது அப்படி சொல்கிறத விட பழைய அமுது, அவ்வளோ ஒஸ்தி அது. அதில் பீட்டோல் இருக்குது, அந்த அவ்வளோ சத்துக்களும் இருக்குது, இதில் எல்லா சத்தும் இருக்குது. இருந்தாலும் மெயினாக அதில் பீட்டோல் இருக்குது. மறுநாள் காலம்பரை என்ன பண்ணணும், எழுந்த உடனே அந்த குளிர்ந்த ஜலமாக, அது பானை தண்ணியோ அல்லது ஐஸ் வாட்டரோ, அதாவது ஃப்ரிட்ஜு வாட்டரோ, மறுபடியும் 2-3 டம்ளர் விட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு, இல்லை பெரிய வெங்காயமும் பொடி பொடியாக நெருக்கி அதையும் ஒரு கைப்பிடி, நல்லா 2 கைப்பிடி கூட போடலாம், போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அதை வந்து உப்பையும் போட்டு அது 2 பச்சை மிளகா வாய் கீறி அது கீறின மாதிரி போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மூடி வைங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டயத்தில் அதை நல்லா 2 டம்ளரோ 1 டம்ளரோ நல்லா கரைச்சிடணும். அதில் நல்லா ஊறிண்டு அந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வேணும்னா மோர் விட்டுங்க, துளி போகிற பாட்ரியாக விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த ஜலத்தோடு குடிக்கணும். அது தி பெஸ்ட்டு. அது வந்து உடம்புக்கு குளுமை. அடுத்தது என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை இதெல்லாம் ஜலதோஷம் வருது, இருமல் வருது, எனக்கு நெஞ்சுக்கட்டு, எனக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் சொன்னேன்னா, மத்தியான வேளை நீர்மோர் சாதம்னு பேர். அது வந்து காலையில் வெடித்த அந்த சாத்தை நல்லா அதே போல் வந்து ஆறினோடனே ஜலத்தை விட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாழி கழிச்சு அதில் நல்லா வாட்டரியாக நீர்மோர் மாதிரி அதில் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அதை தாளித்து அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கிள்ளி போடணும். நல்லா அந்த மோரை விட்டு அந்த நீர்மோர் சாதம்னு இதுக்கு பேர். அதை அப்படியே மூடி வச்சிடணும். அது புளிக்காத மோராக, நல்ல மோராக இருக்கணும். அதுக்கப்புறம் மத்தியான வேளை நீங்கள் வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தாலோ, அல்லது ஆற்றுல லீவு நாளில், ஆஃபீஸ் போகாத நாளில், அல்லது மத்தியானம் ஒர்க் இருக்கும் சில பேருக்கு ஷிஃப்டிங்க, எந்த இதுவாக இருந்தாலும் அந்த நீர்மோர் சாதத்தை சாப்பிட்டேன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அவ்வளோ குளுமை. அந்த உடம்பு வந்து உஷ்ணத்தை தணிச்சிடும். இதெல்லாம் நார்மல் லைஃபு, நார்மல் ஃபேமிலி இது வந்து யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாராலையும் நான் தக்காளியை பண்ணுறேன், தலையில் இதை பண்ணிக்கிறேன், தேய்ச்சிக்கிறேன் அப்படிலாம் நம்மளால் ரொம்ப ஓவராக மெயின்டைன். இதெல்லாம் ஈஸியாக சாப்பாட்டு விஷயத்தில் இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச்.